வணக்கம் மக்களே. சென்னையில் இயங்கும் மெட்ரோ ட்ரெயின் தொடர்பான செய்தி தான் இந்த வீடியோ. என்ன செய்தினா, 6 பெட்டிகள் கொண்ட 28 மெட்ரோ ரயில்களை வாங்க மெட்ரோ நிறுவனம் முடிவு. ரூபாய் 1660 கோடி செலவில். இதான் இந்த செய்தி. அதாவது இப்போ சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுல மெட்ரோ ட்ரெயின் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 லட்சம் பயணிகள் மெட்ரோ ட்ரெயினில் பயணம் செய்கிறாங்க. சென்னையில் விமான நிலையத்திலேருந்து விம்கோ நகர் வரைக்கும், இந்த சைடு பரங்கிமலையிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் மொத்தம் 54 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ட்ரெயின் தற்போது இயங்கி வருகிறது. போக்குவரத்தை குறைக்கிறதுல மெட்ரோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வச்சுக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய அரசுமே சரி, இதனால் மெட்ரோவுக்கு ஆண்டு போதிய நிதிகளை ஒதுக்கி மெட்ரோ ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இயங்கக்கூடிய ட்ரெயினில் பார்த்திங்கன்னா 4 பெட்டிகள் கொண்ட ட்ரெயின் தான் இருக்குது. மொத்தம் 45 மெட்ரோ ட்ரெயின்கள் இயங்கப்பட்டு வருகிறது. இது போக்குவரத்து அதிகமாகிறதுனாலையும் சரி, அதிகமான ட்ரெயின்கள் இயக்கணும், அதேமாதிரி பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுனாலும் சரி, இந்த பெட்டிகளை இருக்கணும். அதேமாதிரி ஃப்ரீக்குவென்சி 15 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு இயங்கக்கூடிய இந்த ட்ரெயினோட ஃப்ரீக்குவென்சியும் அதிகப்படுத்தணும்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியிலும் சரி, பயணிகளுக்கிடையே கோரிக்கைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுபோக நிறையா இடங்களில் சென்னையில் இப்போ அங்கங்கே மெட்ரோ ட்ரெயினான எக்ஸ்டென்ஷன் பாதைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த விரிவாக்க பணிகள்லாம் நடந்துச்சுன்னா அதிகமான மெட்ரோ ட்ரெயின் தேவைப்படும். அப்படிங்கிறக்காக மெட்ரோ ட்ரெயின் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டெண்டர் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அந்த டெண்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் 6 பெட்டிகள் கொண்ட 28 மெட்ரோ ட்ரெயின்கள் வாங்க பன்னாட்டு வங்கி, அதாவது வெளி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு போன்ற ஏடிபி போன்ற வங்கிகள்கிட்ட நிதி பெற்று அந்த ட்ரெயின்களை வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 28 மெட்ரோ ட்ரெயின்கள் வாங்குறதுக்கு மத்திய அரசோட ஒத்துழைப்பு, அதேமாதிரி நிதி ஆயோக் அவங்க 2 பேர்த்துலையுமே அப்ரூவல் வாங்கியாச்சு. அப்படிங்கிற மாதிரியும் மார்ச் மாதம் இதற்கான டெண்டர் விடப்பட்டு அடுத்த 2 ஆண்டு, அதாவது 2 வருஷம் அரை ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளே இது தயாராகிரும் அப்படின்னும், அதுக்குள்ளே இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் நடக்கக்கூடிய இந்த மெட்ரோ ட்ரெயின் அந்த பாதைகள் சரியானதுக்கப்புறம் முழுவதும் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிமேல் வரப்போகிற பெட்டிகள் 6 பெட்டிகளாக இருக்கும் அப்படின்னும், இதற்கான அறிவிப்பு இதற்கான பூர்வாங்க பணிகள் பிப்ரவரி முதல் வாரத்தில் துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியும், ஏசியன் வளர்ச்சி வங்கி அதுதான் இதுக்கு உதவி செய்ய போகிறதாகவும், அதற்கான ஆவணங்கள் சரிபார்க்கும் பணியும் தொடங்குது அப்படின்னு சொல்லியும் இந்த செய்திகள் வெளியில் வந்திருக்கு. இந்த செய்தியை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த செய்தி இன்றைக்கி பத்திரிகைலாம் வந்திருக்கு. இதுக்கு தமிழ்நாடு அரசுமே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாடு அரசு 2023 ஆகஸ்ட்லேயே இதற்கு தேவையான ஒப்புதலை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நிறையா மெட்ரோ ட்ரெயின் இயக்கப்பட்டால் கண்டிப்பாக சென்னையோட போக்குவரத்தை கண்டிப்பாக சரி செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏற்கனவே சென்னையில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் அது தனியாக ஓடுது, அதுமாரி பறக்கும் ரயில் அது தனியாக ஓடுது. அதுமாரி மெட்ரோ ட்ரெயின் ஆரம்ப காலத்தில் குறைவான மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும், இப்போ இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயினோட பங்கு அதிகமாகிட்டே இருக்குது. போகிற காலத்தில் எல்லா பகுதிகளிலும் சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் பாதைகள் அமைக்கப்பட்டால் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போதிய ஆதரவோடையும் போக்குவரத்து குறைக்கிறதுல மெட்ரோ ட்ரெயின் முக்கிய பங்கு வகிக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம்.